வணக்கம். சுதா கிச்சன். ஒரு 1/2 கிலோ மட்டன் சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு, கொஞ்சம் தக்காளி பழம், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து கலக்கி விட்டு குக்கரை மூடி வேக விட்டுப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். ஒரு வானொலியை அடுப்பில் வச்சுக்கங்க. 2 ஸ்பூன் வரமல்லி செவரை வாசம் வர வறுத்துக்கிட்டு அதில் வறுபடும் போது ஒரு 3 பட்டை மிளகாய், 3 ஸ்பூன் மிளகு. எல்லாமே மீடியத்தில் தான் வறுக்கணும், கருகிடக்கூடாது. பாதி அளவு வறுபடும் போதே 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டு இறக்கி கொட்டிப்போம். அடுத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஆறினோடனே மிக்சியில் பவுடரை நுணுக்கிப்போம். வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நான் எல்லா மசாலா பொடியும் தேவையானதெல்லாம் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு தாளிச்சுப்போம். மசாலா பொரிஞ்ச உடனே ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். அதையும் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதையும் கண்ணாடி பழம் நல்லா செவந்து வந்தோடனே எடுத்துப்போம். வெங்காயம் வதங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கும். வெங்காயம் நல்லா செவந்து வந்தோடனே ஒரு பெரிய தக்காளி பழம் வெட்டி வச்சுருந்தேன், அதையும் நல்லா மைய வதக்கிப்போம். வாசத்துக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து நுணுக்கி வச்சுருந்த இந்த பொடியை இதில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுப்போம். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கணும். எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விடும் போது நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போது நம்ம வேக வச்ச இந்த மட்டனை இதில் சேர்த்துப்போம். சேர்த்து பிரட்டி விடுவோம். நம்ம மட்டனில் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சோம். மேல் இதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். அளவாக சேருங்க. நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த இந்த கறி தண்ணியை இதில் கொஞ்சம் சேர்த்துப்போம். இந்த மசாலாலாம் அதில் சேர்ந்து வரணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு மீடியத்திலே வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்படியே கொஞ்சம் நாடி வேகட்டும். இடையில திறந்து பார்த்து கிண்டிவிடுங்க. உங்களுக்கு தேவையான பதத்தில் இறக்கிக்கலாம். தேவையான பக்குவத்துக்கு வந்தோடனே இதில் கொத்தமல்லி தூவிக்குங்க. இது நான் சாதத்தில் போட்டு சாப்பிட கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். இது சுக்காவாக வேணும்னா இன்னும் ட்ரையாக செஞ்சுக்கலாம். சளி, இருமல், உடம்பு சரியில்லாதவங்க இவங்களுக்கெல்லாம் இதை வச்சு கொடுத்தா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ஆரோக்கியம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.